சீனா அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. ஈரானுடைய மின்சார நிலையங்கள் தாக்கப்பட்டால் சீன அரசு ஈரானுக்கு நகர்ந்து செல்லக்கூடிய ட்ரக்குகளை வைத்து நகர்ந்து செல்லக்கூடிய சூரிய ஒளி மின்சார நிலையங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக முடிவு செய்துள்ளோம் என்று சீன அரசு கூறியிருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். நம்ம ஒரு பக்கத்துல ஈரான் பார்த்து பார்த்து முடிந்தவரை ஆட்கள் மீது குண்டுகள் படாமல் தாக்கி கொண்டிருக்கிற நேரத்துல லெபனான் மீது இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் அந்த லெபனானில் உள்ள பாலங்களை எல்லாம் அடித்து தகர்த்து வழிகளை எல்லாம் நொறுக்கி லெபனான்ல 10 லட்சம் மக்களை அங்கு இடம்பெயர வச்சு அங்கே யாரும் இல்லாத நிலையை இன்று இஸ்ரேல்கள் அந்த யூதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 2வது காசா போன்ற ஒரு இடமாக அவர்கள் மாற்றுகிறார்கள் என்பதையும் கூட வெஸ்ட் காசாவில் அதுல உள்ள யூத குடியிருப்பாளர்கள், அதாவது அவர்களெல்லாம் வெளியேற்றிட்டு யூதர்களை பூரா ஜூஸை பூரா அங்க செட்டில்மெண்ட் பண்ண வைக்கிறது. யாருடைய இடத்துல? இவங்க பாலஸ்டீன்ஸ் இருந்த இடத்துல அப்படி செட்டிலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க குடியிருப்பாளர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த பாலஸ்டீன்ஸ் எல்லாம் அவங்க தள்ளி போய் அவங்க இருக்கிற தேடி தேடி அவங்க இருக்கக்கூடிய வீடுகளை தீ வைத்து அந்த மக்களை கொல்லக்கூடிய ஒரு வேலையில இந்த செட்டில் ஆகி இருக்கக்கூடிய யூதர்கள் உயிரோடு எரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம பார்த்தீங்கன்னா உலக அளவுல இந்த யுத்தம் என்பது மனிதர்களுக்கு எதிரானது. மனிதன் நேயத்தை விரும்புகிறவர்கள், மனிதனுக்காக மனிதத்தை விரும்புகிறவர்கள் யாரும் யுத்தத்தை விரும்ப மாட்டார்கள் என்று நாம் சொல்லுகின்ற சிறந்தவர்கள் ஏகாதிபத்திய நாட்டைச் சேர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் அங்குள்ள தொழிலாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் இரங்கல் படுகிறோம் என்கின்ற ஒரு கொள்கையுடையவர்கள் நாம். அப்படி இருக்கின்ற நேரத்துல இந்த யூதர்களில் பெரும்பாலோர் நெதன்யாகுவினுடைய மறு வடிவமாகவே இருக்கிறார்கள். பார்க்கின்ற பாலஸ்தீனியர்கள் எல்லாம் கொல்லக்கூடிய வகையிலே இவர்களுடைய மூளை செலவி செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிக மிக ஒரு வருத்தமான செய்தியாக நாம் பார்க்கிறோம்.